பெண் கொண்ட பெயர் பெற்ற பெண் கொண்டன கல்யாணம் செஞ்ச கல்யாணம் செய்த ஆட்கள் பெற்ற பாட்டையும் கேட்டையும் பேசுவோமேங்கிறார். ரசூலுல்லாஹ் ரொம்ப பேசராயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு முஸ்லீம் வந்தாரு மஸ்தாண்டாலே மஸ்துமே போகுதுன்னு அர்த்தம். கஞ்சா அடிச்சுட்டு போதையே இருந்தாலும் மஸ்தான்பாங்க. மஸ்துங்கிற பாசி வார்த்தைக்கு போது சிரிக்கிறதுக்கு இல்ல, நான் உண்மையில சொல்றேன். மஸ்தான்கிறதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. மஸ்தான்கிற வார்த்தைக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் கேட்டா கஞ்சா போதையில் மிதக்கிறவன் அர்த்தம். இது என்னமோ ஒரு கிரேட் ஆக்கி வச்சாங்க. நம்ம ஆளுக்கு தண்ணியில கஞ்சா வடிச்சுக்கிட்டு இருந்தா உழவாங்க, உடனே அவளியா வைக்கப்படுறது. அந்த ஆள் படிக்கிறார் பாருங்க, என்ன படிக்கிறாரு? மனுஷன் அல்லா வாக்குறாரு. இப்ப என்ன பயன்படுத்த வர்ற அப்துல் காதர் அனுபவத்தில் இருந்தார் டிகிரி 700. அவர் மனிதரா பிறந்து மனிதரா வாழ்ந்து மனிதரா மூத்தவன் போயிட்டாரு. பக்தாதுல அவருடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது. அப்துல் காதர் மொஹிதீன் ஆண்டவர் இருந்தாங்க. அவருக்கு பேர் மொஹிதீன் ஆண்டவர் பத்தவர். அவரை பற்றி படிக்கிறார். என்ன படிக்கிறார் தெரியுமா? அந்த ஓடி எழுமோர் அந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கருகிலே கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். அவர் சொல்றாரு, அந்த கோடிகள் இருக்க அதெல்லாம் ஒரு பந்து மாதிரி தூக்கி விளையாடுவீங்க. நீங்க யாரு? அப்துல் காதர் ஜிலானி பார்த்து கூப்பிடுறாரு. அப்துல் காதர் ஜிலானியே நீங்க எப்படி ஆக தெரியுமா? இந்த அந்த கோடிகளும் பந்து தான் உங்க கைக்கு பூந்து விளையாடுறீங்க. அகிலமோ ஏழினையும் 7 உலகத்தையும் ஆடும் கறந்து போல் ஆட்டி விளையாட வல்லீர். அது மட்டும் இல்ல, கண்டித்த கடுகு, கண்டித்தன சின்ன சின்ன கடுகுக்குள்ள 7 கடலை உள்ள கொண்டு கண்டித்த கடுகு 7 கடலை உள்ள கடுகுக்குள்ள இவர் செய்வாராங்க. அப்துல் காதர் ஜிலானி என்ன பண்ணுவாரா? கண்டித்த கடுகிலே கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர், சின்ன கடுகுக்குள்ள 7 கடல் தண்ணீரை உலக விட்டு நீங்கள் இங்கே உலக புகுந்துக்கிட்டு கலக்கி விளையாடுவீங்க. இதான் மனுஷனா? இப்படித்தான் எல்லா மனுஷனுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறானா? இவர் கொடுத்திருக்கிறார். திக்கு சிதம்பமும் கொண்டாடிய இந்த தீன்கூறி நிற்பர் ஓடி நாவராண்டவர் அப்படி அல்ல வாங்கிட்டாருங்க. எல்லா வெண்பர் போண்டி ஹக்க நம்பிக்கை பெரியவர்கள் வெளிமாறுகள் அவர்கள் வருவார்கள் நாவராக படிக்கிறார. இந்த மாதிரி அவன் பாடலாம் இருந்தால் போட்டு இந்த ஆள் தான் யாரு உணவு மஸ்தானா. எதுக்கு நான் சொல்ல வரேன் என்று கேட்டா, சில நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நினைக்கிறார்கள், அப்படியா மகானே அவன் பயங்கரமான ஆற்றல் உள்ள ஆளுக்கு என்ன நாள் செஞ்சிருவாங்க, இப்படி நினைக்கிறாங்க பாருங்க. இதை பற்றி ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும். மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? இதுல கரெக்டா நீங்க எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. மனிதனுக்கு ஏதாவது சிறப்பான ஆற்றல் இருப்பதாக இருந்தால் அந்த ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு முதல்ல கொடுப்பான்? நபிகள் நாயகத்துக்கு கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? மனிதனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அல்லாஹ் கொடுக்க நினைக்கிறான், யாருக்கு கொடுப்பான்? ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகத்தான் கொடுப்பான். அவங்களுக்கு கொடுத்துட்டு இவர் கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுக்க மறுத்த எனக்கு தருவானா? இதுல ஒரு நம்பிக்கை இருக்குதா? நீங்க நம்பணும். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் எதை மறுத்து விட்டானோ அந்த தகுதியை உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அல்லாஹ் தரமாட்டான் என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய உயிரினும் மேலான ஒரே வழிகாட்டி செய்யுதுல் அன்பியா, நபிமார்களுக்கு தலைவர் என்று நம்ம நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணத்தை எல்லாம் அல்லாஹ் மறுக்கிறான் என்பதற்கு நான் சான்று சொல்றேன். ஒன்னே சொல்றேன், நீங்கள் அதெல்லாம் அவுலியா மகான் இருக்கு நினைக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர், அவங்க வாழ்க்கையில் நடந்த ரொம்ப கஷ்டமான போர்க்களத்துல உஹது போர் ஒண்ணு. அந்த உஹது போர்னா எப்படி சண்டைக்கு போறாள் இல்ல, உஹதுங்கிற மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலை, மக்காவுடன் படையெடுத்து வரலாம். மதீனாவுக்கு பக்கத்துல உஹது இருக்கு. வந்த சண்டையை தற்காப்பித்தம் பண்ணாங்க. அப்ப இந்த உஹது போர் நடந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் பெரிய பின்னடைவு ஏற்படுது. என்ன பின்னடைவு தெரியுமா? ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் விட்டப்படுறாங்க. வெட்டி அப்படி வாய் வந்து அப்படியே கதவாயில விழுந்து இங்க அதாவது இந்த சங்கிலி மாதிரி போட்டிருப்பாங்க முகத்துல, வெட்டுப்படாம இருக்கு. இரும்பு தப்பி போட்டு முகத்துல சங்கிலி சங்கிலியா போட்டிருப்பாங்க. வாய் இருந்த அந்த காலத்துல வாய் வெட்டுப்படாம இரும்புல சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க சங்கிலிலேயே. அந்த மாதிரி அந்த வெட்டின வெட்டுல இரும்பு சங்கிலி உடனே வாய்க்குள்ள போயிட்டான். இப்படி வெட்டிருச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு உள்ளத. அவ்வளவு பெரிய வெட்டு வந்த உடனே ரத்தம் பீரிட்டு அடிக்குது. நபிகள் நாயகம் அவர்களுக்கு மற்றவர்கள் வித்தியாசம் என்ன, போர்க்களத்துக்கு போனால் களத்தில் உத்தரவு போட்டு இருக்க மாட்டாங்க, முதல்ல களத்தில் நிற்பாங்க. அப்படிப்பட்ட மாவீரராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு திகழ்ந்தார்கள். களத்தில் முன்னாடி நின்றாங்க. அவர் வெட்டுப்பட்ட உடனே ரத்தம் அதிகமாக கசிந்து ரொம்ப மூர்ச்சையாக நிலைமை ஆயிடுச்சு. மயக்கம் வர நேரத்தில் அந்த வேதனை தாங்க முடியாம சொன்னாங்க, ஒரு நபியுடைய முகத்தில் ரத்தச்சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்?
நபிதான அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்துல இந்த மாதிரி ரத்த சாயத்தை பூசி விட்டாங்களே, இங்க வெற்றி பெறுவாங்களா என்ற ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வேதனை தாழ முடியாம சொல்றாங்க. கஷ்டத்துல வேதனையை பொறுக்க முடியாம இந்த மாதிரி நம்மளும் சொல்லிடுவோம், நீங்களும் சொல்லிடுவீங்க. உங்களை ஒரு அடிச்சுதான் வைங்க, நாசம் உருப்படியான கதையில இல்லையா, உங்களை அடிச்சு ரத்தங்களை வச்சுட்டான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் என்ன செய்வீங்க? உருப்பட மாட்டேன் தெரிஞ்சுக்கிறோட முன்வாங்க சொல்லவே இல்லையா? இது எல்லா மனிதனும் இந்த மாதிரி வேதனையில சொல்ற வார்த்தை தான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? உடனே அங்கிருந்து வசனத்தை இருக்கிறான். எப்படி வசனம்? இவங்க அடிபட்டதை எல்லாம் பார்க்கல, ரத்த சிந்தனை பார்க்கல, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறேன்னு எல்லாம் பார்க்கல. அவன் என்ன பார்க்கறான் தெரியுமா? என்னுடைய அதிகாரத்தை மீது வேலை எடுக்க பார்க்கிறேன்னு பார்க்கறான். அல்லாஹ் கேட்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், முஹம்மதே அதிகாரத்தில் எனக்கு பங்கு கிடையாது. உங்களை அடிச்சுதான் வெற்றி பெற மாட்டானோ? உங்களை அடிச்சவன தோத்து போற நினைக்கிறீங்களா? அப்ப வெற்றியை கொடுக்கிற நீங்க தானோ, தோல்வியை கொடுக்கிற நீங்க தானோ? அல்லாஹ் கேட்கிறான். அதிகாரத்தில் என்ற பேர் பிரார்த்தனை பண்ண யாரோ எனக்கு வெற்றியை தான் அவங்களுக்கு தோல்வியை தான் பேரு ஜட்ஜ்மெண்ட் நீ பண்ணக்கூடாது. அல்லாஹ் சொல்றான். அதிகாரத்தில் குர்ஆன்ல வசனம் இருக்கா இல்லையா? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நமக்கு எந்த பங்கும் இல்லை. என்ன அர்த்தம்? இவ்வளவு அடி வாங்கி அல்லாஹ்வுடைய தூதரை அடிச்சிருக்கிறா, அடிச்சவன் நாசமா போட்டு சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகாரம் இல்ல. இப்ப இதை நீங்க என்ன செய்றீங்க? அவுலியாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, நட்டசாவுக்கு இருக்குங்கிறீங்க, காவலர் பாசாவுக்கு இருக்குங்கிறீங்க, செத்தால பழக்கவசா இருந்தீங்க, புரட்சால வந்து காவல்சான்னு சொல்றீங்க. கதை பிள்ளை இல்லையா? எந்த கட்டி வச்சிருக்கீங்க? இந்த அப்துல் கார் ஜீலானிங்கிற ஒரு பேர்ல கட்டின கதை ஒன்று சொல்றேன். இடையில கதைங்க மட்டும் உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் நம்ம ஏமாத்திருக்கிறாங்க. என்ன ஆச்சா? ஒரு ஆள் மூத்தா போயிட்டான் அப்துல் கார் ஜீலானி காலத்துல 700 வருஷத்துக்கு முந்தைய அவர் வாழும்போது அவங்க அம்மா ஒரியாண்டாங்களாம். அப்படியாவே என் பிள்ளை மூத்தா போயிட்டான், என் பிள்ளை இறந்து போயிட்டான். அப்படியா? இப்படி பார்த்தாராம். பார்த்தா மேல ஒரு இஸ்ராயல்ங்கிறவரு கூடையில அள்ளி பொழுது போயிட்டு இருக்கிறான். அன்னைக்கு பிடிச்ச உயிரெல்லாம் உயிரெல்லாம் கைப்பற்றிக்கிட்டு ஒரு இஸ்ராயல் ஒரு வானவர் உண்டா முதல்ல அதே கப்சா. ஒவ்வொரு மனுஷன் உயிரை கைப்பற்றுறதுக்கு ஒரு வானவர் தனித்தனியா தான் இருக்கிறாங்க. இஸ்ராயல் ஒரு மனதே கிடையாது, அது போய் ஏன் எனக்கு தமிழ் மலக்கு உங்களுக்கு தமிழ் மலக்கு அவங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். எப்ப எடுத்து போயிடுவாரு. இஸ்ராயல் ஒரு மாதிரி 50 ஊரை எடுப்பதில்லை. அது குர்ஆன்ல ஆதாரம் கிடையாது, ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. அது கட்டுக்கதை, இவர்களால் கற்பனை பண்ணி இவங்களா செஞ்ச விஷயம். அந்த அடிப்படையில் இந்த கதைகள் நிற்கிறாங்க. இஸ்ராயல் அவர் எமன் மாதிரி இருந்தீங்களேன், அவர் கூடையில் என்ன செய்யறாரு? அள்ளி போட்டு போயிட்டு இருக்கிறார். இஸ்ராயல் இந்த பாட்டியுடைய மகன் உயிரை விடு, வெளியே விட்டுட்டு போ அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, மலைக்கு சொல்றாரு, இல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. பிடிச்சதுதான் விட முடியாது. உடனே ஒரு கோவம் வந்துருச்சான். ஒரு கயிறு ஒண்ணு செஞ்சாராம், அது கயிற்ற சொல்லிட்டு விட்டாராம். இஸ்ராயல் காலையில் கரெக்டா மாத்திட்டான். ஊரு வெற்றி தான் வெட்டினாராம். கூடையில உள்ள எல்லா ஊரும் வெட்டி போயிட்டான். அன்னைக்கு செத்தவங்க வெட்டினான். அன்னைக்கு இது நான் என்ன சொல்ல வர்றேன் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி ரத்த காயம் பண்ணி மூர்ச்சையாகி விழுந்து மௌத்தாகி விட்டார் என்று வழங்கி வருச்சு. அந்த அளவுக்கு வேதனை கொடுக்க முடியாம சொன்ன வார்த்தையை அல்லாஹ் கண்டிக்கிறார். இவங்க என்ன செய்யறாங்க? இறந்து போன ஆளு அப்துல் காதர் உயிராக்குனாரா, கூடையில் அல்லாஹ் குடிச்சிட்டு போய் சொன்ன ஆளை வந்து இவர் கவுண்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மனுஷனா பார்க்கல, மனிதன் யாரு இறைவன் யாரு என்ற வேறுபாடு உங்களுக்கு விளங்கவில்லை. இதுதான் அடிப்படையான காரணம். அப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு போகிறார்கள். திருமண நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அங்க சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. சிறுமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்யாணத்துக்கு வந்த உடனே பாட்டை மாத்துறாங்க. படிச்சுக்கிட்டு இருந்த பாட்டு நிப்பாட்டி போட்டு நபிகள் நாயகத்தை பாராட்டுற மாதிரி பாட்டு படிவோமே அப்படி நினைத்து ஒரு பாட்டு எடுத்து விடுறாங்க. அந்த பாட்டுல ஒரு வரி வருது, ஒஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபியே வந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? நாளைக்கு நடக்கிறத தெரியக்கூடிய நபி இறை தூதர் இதோ வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த சிறுமிகள் பாடல் படிக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் சந்தோஷப்பட்டாங்க, எனக்கு நாளைக்கு தெரியும் அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கோபம் கண்கள் சிவக்க பாய்ஹாலா நிறுத்துங்க வார்த்தை தக்கூலி பில்லத்தி தக்கூலியின் முதல் சொன்ன பாட்டை படி. நாளை நடப்பது நான் அறிவானா? நாளை எப்படி நாளைக்கு நடப்பது அல்லாஹ்வுக்கு தெரியாது. நாளை நடப்பதை மனுஷன் எப்படி அறிய முடியும்?